கரெக்டா நம்ம வந்துட்டு டேட்டா ஷீட் ஃபில் பண்ணுவோம். அதாவது கிளைண்ட் கொடுத்த எம்டி டேட்டா ஷீட் ஃபில் பண்ணுவோம். மெட்டீரியல் ரெக்வசிஷன் ஆர் ஆர்எஃப்கியூ ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு நம்ம இந்த டேட்டாலாம் அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு சப்ளையர் வெண்டர்கிட்ட வந்து நம்ம கொட்டேஷன் கேட்போம். டெக்னிக்கல் ஆஃபரும் கேட்போம், கமர்ஷியல் ஆஃபரும் கேட்போம். டெக்னோ கமர்ஷியல் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ டெக்னிக்கல் ஆஃபரில் அவன் என்ன கொடுப்பான் அப்படின்னா, ப்ராடக்டோட ப்ரௌச்சரு, ப்ராடக்டோட டேட்டா ஷீட்டு, அவனும் ஒரு டேட்டா ஷீட் வச்சிருப்பான். ஓகேவா, இந்த ப்ராடக்ட்டுக்குரிய டேட்டா ஷீட்னு சொல்லி வச்சிருப்பான். ஸோ அவனோட ப்ராடக்ட் டேட்டா ஷீட் கொடுப்பான். வேற டிராயிங்ஸ், அந்த ஆட்டோகேர்ல 3D டிராயிங் ஏதாவது இப்போ பண்ணியிருப்பாங்கல்ல, ஃப்ரண்ட் வியூ இப்படி இருக்கும், சைடு வியூ இப்படி இருக்கும், டாப் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்லை கேபிள் ட்ரேவோ அந்த இதோட டிராயிங்ஸ் கொடுப்பான். அதோட டைமென்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் டெக்னிக்கல்லாம் அவன் டெக்னிக்கல் ஆஃபர்னு சொல்லிட்டு அதில் கொடுப்பான். கமர்ஷியல் ஆஃபரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் இருக்கும். இது இந்த ரேட்டு, அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இதே நாங்கள் இத்தனை நாளில் மேனுஃபேக்சர் பண்ணி சைட்டுக்கு எங்களால் இது பண்ண முடியும், 3 months 6 months அந்த டைம் பீரியட் இருக்கும். ஓகே, வேலிடிட்டி எல்லாம் கொடுத்துருப்பான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே சொல்லியிருப்பான் அதில். ஸோ இந்த 2 ஆஃபர் தான் அவங்ககிட்ட இருந்து வரும். ஓகேவா, ஸோ அவன் ரிவிஷன் 1 கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இது பார்த்துட்டு இருந்தது பிடிஓ இல்லை டிடிஓ, டிடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது நம்ம ரிவிஷன் 1 அனுப்புகிறப்போ எம்டி அமைச்சிருப்போம். லெட்ஸ் சே ரிவிஷன் 2 இல்லை ரிவிஷன் 3 ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இது அவன் கொடுத்த டேட்டா ஷீட் மாதிரி இருக்கு, நம்ம கொடுத்த டேட்டா ஷீட் இல்லை. ஓகே, நான் அடுத்த ரிவிஷன் போகிறேன். நம்ம கொடுத்த டேட்டா ஷீட்டா? ஓகே. ஸோ இந்த ரெட்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவன் ஃபில் பண்ணுவான். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கான், சில இதெல்லாம் அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான், ஹோல்டில் இருக்கு. ஸோ டூப்ளெக்ஸ் 3 ஒயருங்கிறத அவன் போட்டிருக்கான். சில இதெல்லாம் எஸ்டிஏவா தான் இருக்கு, அவன் இன்னும் இந்த ரிவிஷன்ல இதை கொடுக்கல. ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கணும். சில இதெல்லாம் நான் எஸ்டிஏவா தான் இருக்கு. ஸோ டைப்பு ஹார்ட் ரிமோட்டு இன்புட் ஆர்டிடி 3 ஒயர் கொடுத்துட்டான். ஸோ வேற என்னது, எலமெண்ட் ஆர்டிடி கொடுத்துருக்கான். நான் பிடிஏ ஓப்பன் பண்றேன், நேற்று அதான் நான் பார்த்துட்டு இருந்தோம், பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ நான் ரிவிஷன் ஓப்பன் பண்ணிருக்கிறது வந்து 5th ரிவிஷனா 4th ரிவிஷனா சம்திங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்க, இதுலேயுமே ஸ்டில் எஸ்டிஏ தான் இருக்கு. பட் கேலிபிரேஷன் ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க 0 to 2, அது மாத்திட்டாங்க. எலமெண்ட் மெட்டீரியல் இன்கோனல் கொடுத்துட்டாங்க. பாடி ரேட்டிங் இன்னும் கொடுக்கல. எஸ்டிஏ சிலிகான் ஃபில் ஃபீடு கொடுத்துருக்கானுங்க. டயஃப்ராம் மெட்டீரியல் இல்லை, ஸோ இதெல்லாம் நாட் அப்ளிகபிள். ஸோ மேனுஃபேக்சரர் மாடல் நம்பர்லாம் நான் கொடுக்கல. நான் ஃபைனல் ரிவிஷன் ஓப்பன் பண்ணுறேன். மோஸ்ட்லி 3 ரிவிஷன் 4 ரிவிஷன் தான் மொத்தமே போகும். ஓகேவா, சில ப்ராஜெக்ட்ல தான் வந்துட்டு, அதாவது சில ப்ராஜெக்ட்லாம் டீட்டெயிலிங்கே இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போகும். இது ஃபைனலாக எல்லா டேட்டாவும் ஃபில் ஆயிருக்கு. தெரியுதா, இதில் வந்து எஸ்டிஏவே கிடையாது. சர்ச் பண்ணுறேன், எஸ்டிஏ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதை மாதிரி தான் செலக்ட் ஆகுது, எஸ்டிஏங்கிறதே இல்லை. ஓகேவா, ஸோ நேற்று நம்ம இதே தான் பார்த்துருந்தோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ரேஞ்ச் போட்டானுங்க -1 to 20.68. கேலிபிரேஷன் ரேஞ்ச் போட்டாங்க 0 to 10. டயஃப்ரம் எலிவேஷன் நாட் அப்ளிகபிள். SS 316. பாடி ரேட்டிங் 3686. சிலிகான் பெயிண்டிங்லாம் நம்ம பேசிக்காக போட்டிருப்போம். ப்ராசஸ் கனெக்ஷன் போட்டிருப்போம். அலோவபிள் டெம்பரேச்சர் போட்டிருக்கானுங்க. சர்டிஃபிகேஷன், ஐபி ரேட்டிங். ஸோ மாடல் நம்பர், மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா எமர்சன், அவனோட மாடல் நம்பர் போட்டிருக்கான். பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரும் நம்ம போட்டாச்சு. ஓகே,
ஸோ எஸ்டிஎன் போட்டிருந்த இடம் எதுவுமே இப்போ இல்லை. ஸோ எல்லாமே டேட்டா ஷீட் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ இது வந்து மேபி ஃபைனல் ரிவிஷன் தான் நான் வச்சிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிவிஷன் 1ல் அவன் ஓரளவு டீடைல் ஃபில் பண்ணி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி செக் பண்ணணும்? இப்போ வந்துட்டு நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு இது வந்து டெக்னிக்கலாக அவன் ப்ரௌச்சரு டேட்டா ஷீட்லாம் கொடுக்குறான். நம்ம ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா, அதாவது டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கேட்டிருக்கிறது ஒன்று, அதை கம்ப்ளை பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகே, கம்ப்ளை பண்ணியிருக்கானா ஈக்குவலண்ட்டாக கொடுக்குறானா. நம்ம கேட்டுக்கிற ரெக்குயர்மெண்ட்டு இப்போ உதாரணத்துக்கு IP65 மினிமம்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்பெக்ல சொல்லியிருக்காங்க, IP66 கொடுத்துருக்கான். ஓகே, அதோட அதிகமாகவே கொடுத்துருக்கான். ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும், 1 by 1 செக் பண்ணணும், லைன் பை லைனா நம்ம இதில் செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவோம். இதை மாதிரி நான் மற்ற இன்னொரு டேட்டா ஷீட் தான் அவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபைனல் ரிவிஷன் இது வந்துட்டு வால்வோட கண்ட்ரோல் வால்வ். ஓகே, இதுல ஜென்ரல் வால்வ் பாடி, ஆக்சுவேட்டர், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், ப்ராசஸ் டேட்டா இதில் இங்கே கொடுத்துருக்காங்க கடைசியா. ஓகேவா? ஸோ இந்த டெம்ப்ளேட்டுங்கிறது நான் திரும்ப சொன்ன மாதிரி கிளைண்ட்டோட அப்ரூவ்டு டெம்ப்ளேட் தான் இது. ஓகே, ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே ஃபுல் பண்ணி அவன் கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் அனுப்புறான்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, டிபிஇன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு பேர் வந்து டெக்னிக்கல் பிட் எவாலுவேஷன் ஆர் டிபிடின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் பிட் டேபுலேஷன். ஓகே, இதா இருக்கு டிபிஇ. ஓகே, இது வந்து ESDVக்கு பண்ண ஒரு சாம்பிள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு டெக்னிக்கல் பிட் எவாலுவேஷன் ஆர் டெக்னிக்கல் பிட் டேபுலேஷன். ஓகேவா? இந்த போட்டிருக்கா 5ல டெக்னிக்கல் பிட் டேபுலேஷன் எமர்ஜென்சி ஷட்டவுன் வால்வுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெக்ல காமிச்ச பாத்தீங்கன்னா டிசைன் லைஃப் 20 இயர்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 25 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டிசைன் லைஃப் 25 இயர்ஸ். ஹசார்டஸ் ஏரியா ரெக்குயர்மெண்ட் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட் Zone 1 கேஸ் 2B T3. ஓகே, ஸோ லெஃப்ட்ல ரெக்குயர்மெண்ட் எல்லாமே நம்ம ஒரு காலம்ல ஃபில் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட். ஓகே, ரெக்வசிஷன் ரெக்குயர்மெண்ட், இது அதோட டிஸ்கிரிப்ஷன், டிசைன் லைஃப், ஹசார்டஸ் எக்யூப்மெண்ட், இன்கிரஸ் ப்ரொடெக்ஷன், சில் சர்டிஃபிகேஷனு, அப்புறம் அதோட ப்ராசஸ் கண்டிஷன்ஸ், வால் பாடியோட ரெக்குயர்மெண்ட். இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கிளைண்டோடது. கரெக்டா? ஸோ இதை நம்ம ஒரு காலம்ல இங்க போட்டுறணும், ஃபில் பண்ணிடணும். இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன், இங்கே வந்துட்டு பிடர் ஆஃபர். அடுத்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3 பேர்ட்ட கேட்குறோம், இல்லை 5 பேர்ட்ட கொட்டேஷன் கேட்குறோம். சம்டைம்ஸ் ஒரு சில வெண்டர் வந்துட்டு கொட்டேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் ரேஞ்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம் சில நேரம். யார் மைக்கோ இறையுது. ஓகே, ஸோ ஒரு காலம்ல ரெக்குயர்மெண்ட்ஸ் போட்டாச்சு. ஓகே, இன்னொரு இதுல இந்த 3 பிடரோட நேமை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் லைன் ஒருத்தர் இருக்கான், பெட்ரோலியம் அக்சசரிஸ், பெட்ரோகான். ஸோ எந்தெந்த பிடர்லாம் நமக்கு ஆஃபர் கொடுக்குறானோ, சில பேர் ரிஜெக்ட் பண்ணுவானுங்க, சில பேர் வந்து நாங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், இப்போ நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படிமானுங்க. ஸோ சில பேர் ஆஃபர் கொடுப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாதிரி 3 இல்லை 5 ஆஃபர் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அது நம்ம 3 ஆஃபர்ல 5 ஆஃபர் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 பேர்கிட்ட கேட்கணும். அப்பதான் ஒரு 5 பேராவது கொடுப்பான், இல்லைன்னா ஒரு 3 பேராவது கொடுப்பான். ஓகேவா? ஒரு 3-4 பேராவது கொடுப்பான். ஸோ அந்த கம்பெனி எவெல்லாம் ப்ரொவைட் பண்றானோ அந்த டீடைல்லாம் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுக்கணும். ஸ்டார் லைன், பெட்ரோலியம் அக்சசரிஸ், ஸோ எந்தெந்த கம்பெனி நம்ம கொடுக்குறானோ ஸோ அதெல்லாம் போட்டுட்டு பிடர் ஆஃபர் அதோட ஸ்டேட்டஸ் போட்டுறணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் லைஃப் 25 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, அதான் ரெக்குயர்மெண்ட். ஆனால் வெண்டர் வந்துட்டு அதை பத்தி எங்கேயுமே சொல்லலை, இது வந்து இத்தனை வருஷம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ வெண்டர் டு கன்ஃபார்ம்னு நம்ம கமெண்ட் அடிக்கணும். ஓகே, ஸோ VTFனா வெண்டர் டு போட்டிருக்குமே இங்க பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆர் லெஜின் சிம்பிள்ஸ். ஏன்னா அக்செப்டபிள் டீவியேஷன். சில டைம் வந்துட்டு ரேட்டிங் IP66 கேட்டிருக்காங்க. ஸோ IP66 கொடுத்து அதில் ஏதாவது ஒன்று சொல்லுவான் இதில் வந்துட்டு. ஆனால் ரேஞ்சு வந்துட்டு ஏர் இல்லைன்னா வந்துட்டு வாட்டரோட இமர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இல்லை அந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பான். ஸோ ஏடின்னு போட்டால் அக்செப்டட் டீவியேஷன். சில டீவியேஷன் இருக்கு, பட் ஓகே அக்செப்டபிள். அந்த மாதிரி நாட் அப்ளிகபிள், நான் கம்ப்ளைண்ட், அதாவது கம்ப்ளை ஆகலை.
ஓகே, டு பி கன்ஃபர்ம்டு, டிபிசினா டு பி கன்ஃபார்ம். நம்ம ஏதாவது பாயிண்ட் கொஸ்டின் மார்க் இருக்குன்னா அது டு பி கன்ஃபர்ம்டு. வெண்டர் டு ஃபர்னிஷ், சில டாக்குமெண்ட்லாம் அவன் கொடுக்கணும். இப்போ இந்த 25 வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் அதுக்கு சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவன் கொடுக்கணும். வெண்டர் டு ஃபர்னிஷ். வெண்டர் டு அட்வைஸ், சில டைம் வந்து நமக்கு சில டீட்டெயிலாம் கன்ஃபார்மாக தெரியாது. சில இதெல்லாம் வெண்டருக்கு தான் தெரியும். சப்ளையருக்கு வந்துட்டு அவன் கொடுக்குற ப்ராடக்டோட A to Z டேட்டா அவனுக்கு தெரியும். ஓகேவா? சில டைம் வந்துட்டு நமக்கே தெரியாது, கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்லேயும் சில இது இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் VTAன்னு நம்ம போடணும், வெண்டர் டு அட்வைஸ். ஓகே, ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல நுழையிறீங்க அப்படின்னா இந்த எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட் வச்சிருப்பாங்க. இதுக்குமே டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே எக்ஸலில் காப்பி பேஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ரெக்குயர்மெண்ட்லாம் லெஃப்ட்ல போட்டுட்டு அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா ஷீட்டை வச்சு கம்பேர் பண்ணி செக் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ வெண்டர் டு கன்ஃபார்ம். ஸோ zone 1 அதை பற்றி அவன் பேசலை. ஆனால் இந்த பிட்டர் பாருங்க, கம்ப்ளைடு. இவன் இதை கொடுத்துட்டான், 25 இயர்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான், இல்லைனா ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கான். அதனால கம்ப்ளைண்ட்னு இந்த வெண்டருக்கு போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இந்த வெண்டர் அதை பற்றி எதுவுமே கொடுக்கல, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம இதெல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு அவனுக்கு நம்ம அனுப்பணும். ஓகே, ஸோ வெண்டர் டு கன்ஃபார்ம். லைன் சைஸ், டிசைன் ப்ரெஷர் 20 பாருக்கு, அவன் 20 பாருக்கு வருமாங்கிறது அவன் எதுவுமே சொல்லலை, எக்ஸ்டெண்ட் பண்ணுமா. ஸோ அதெல்லாம் நம்ம கேட்கணும். வெண்டர் டு கன்ஃபார்ம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளை போட்டிருக்கான். ஸோ நம்ம கேட்டுக்கிற பாடி டைப்பு சைடு என்ட்ரி 2 or 3 பியர்ஸ் போல்டட் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் வந்துட்டு கேட்டிருக்கிறது. அதை அவன் கொடுத்துட்டான். அவன் டேட்டா ஷீட்ல இருக்கும், இல்லைன்னா அவன் கொடுத்துக்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கும். அவன் ஒரு டேட்டா ஷீட் கொடுப்பான், அதுல இருக்கும். ஓகேவா? அது வந்து ப்ராடக்ட் டேட்டா ஷீட். அது நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்னைக்கு நான் அனுப்புறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொரு வெண்டருக்குமே வச்சிருக்கணும். வச்சுட்டு இதை மட்டும் தனியா ஒவ்வொருத்தனுக்கு அனுப்புறப்போ இதை மட்டும் தனியா காப்பி பண்ணிட்டு நம்ம அனுப்பணும். இதோட சேர்த்து டெக்னிக்கல், இப்போ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு, ஓகேவா, அதை வந்து நீங்க இதுல ஃபுல்லா டைப் பண்ணிருக்க முடியாது. இதுல வந்து சிம்பிளா நீங்க சிம்பிள்ஸ் மட்டும்தான் போட முடியும். இந்த டிபிடிங்கிறதுல வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ல எய்தர் இந்த ஸ்டேட்டஸ் லெஜெண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் நீங்க இங்க போட முடியும். கமெண்ட்லாம் எழுத முடியாது. ஓகே, இப்போ வெண்டர் டு ஃபார் கன்ஃபார்ம் திஸ் வெதர் யூ ஹேவ் டு ப்ரொவைட் சம் சர்டிஃபிகேட் ஃபார் த டிசைன் லைஃப். ஓகே, சில டெஸ்டிங் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், அந்த ப்ராடக்டை ஏதோ ஒரு லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி இது 25 இயர்ஸ்க்கு வருங்கிறது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் நம்ம கேட்கணும். அதுக்கெல்லாம் நம்ம கமெண்டா எழுதணும். இதுக்கெல்லாம் நம்ம சிம்பிளா வெண்டர் டு கன்ஃபார்ம் போட்டோம். ஆனால் நம்ம இன்கேஸ் ஒரு பெரிய குவரியா கேட்கணும், ஓகே, ஒரு பேராகிராஃபா எழுதி கேட்கணும், இந்த மாதிரி VTN போட்டா புரியாது அப்படின்னா சாரி, இதோட சேர்த்து இன்னொரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அதான் வந்துட்டு டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, TC இல்லைன்னா TQ, டெக்னிக்கல் குவெரி. அதுல நம்ம டெக்னிக்கலா நமக்கு என்னென்ன குவெரிஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம எழுதலாம். உதாரணத்துக்கு இப்போ ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ ப்ராஜெக்ட்ல ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க கரெக்டா. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்லாம் நீ கம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான கமெண்ட். ஓகே, வெண்டர் டு கன்ஃபார்ம் த கம்ப்ளைண்ட்ஸ் த பிலோ ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு ஆல்ரெடி கையில் இருக்கு கரெக்டா. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் நீ ஒரு செக் பண்ணிக்கோப்பா, இதெல்லாம் 100% கொடுத்துருக்கியா அப்படின்னு பார்த்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட் எழுதுறோம். டெக்னிக்கலா எழுதுனா பாருங்க, கேட்டலாக் கேட்டிருக்கோம். பாயிண்ட் நம்பர் 3, கேட்டலாக். வெண்டர் ஷால் ப்ரொவைட் த கேட்டலாக்ஸ் ஃபார் த மாடல் டீகோடிஃபிகேஷன் ஷீட்ஸ். சொலினாய்டு வால்வோட எனக்கு கேட்டலாக் கொடு, அதெல்லாம் நம்ம கொடுக்கல. அதனால நம்ம இதெல்லாம் கேட்குறோம். சொலினாய்டு வால்வோட கேட்டலாக் கொடு, ஆக்சுவேட்டோட கேட்டலாக் கொடு, லிமிட் ஸ்விட்சோட கேட்டலாக் கொடு. ஸோ எல்லாமே தேவை தானே. இன்கேஸ் சைட்டுக்கு போயிடுச்சு, அந்த வால்வெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், உடஞ்சு போச்சு, இல்லை ஹேண்டில் பண்றப்போ இதாயிருச்சுன்னா நம்ம அந்த ப்ராடக்டை திரும்ப கேட்டு வாங்கணும்ல. அதுக்காகத்தான் நம்ம 100% எல்லா ஈவன் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட் கூட நம்ம கிளியரா இதுல எழுதி கேட்டு வாங்கணும். அதுல என்னென்னலாம் முக்கியமான பார்ட்ஸ் வருதோ, ஆக்சுவேட்டரு, சொலினாய்டு வால்வு, லிமிட் ஸ்விட்ச், ஃப்ளோ ரெகுலேட்டர் வால்வு, ஸோ செக் வால்வ்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே நம்ம கேட்டு வாங்கணும் கரெக்டா. ஸோ இதோட பர்பஸ் அதான். டெக்னிக்கல் பிட் எவாலுவேஷன் எதுக்கு பண்றோம், டெக்னிக்கல் குவெரி எதுக்கு பண்றோம்னா இதுக்கு தான். நம்ம மிஸ் ஹேண்டில் ஆயிடுச்சு, இல்லைனா ஸ்பேர் பார்ட் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கணும். ஒரு 10 லிமிட்ஸ் வச்சு நீங்க சைட்ல திடீர்னு பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ்ல நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாடல் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்தாங்க 10% ஸ்பேர் வச்சுக்கோங்க,
அப்படிங்கிறதெல்லாம் அவன் கொடுப்பான். ஸோ நம்ம டக்குன்னு ஏதாவது பிரச்சனைனா மெயின்டெனன்ஸ் டீம் இருக்கிறவங்க வந்துட்டு அதை அட்டன் பண்றப்போ ஸ்பேர் பார்ட் கையில கரெக்டா வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டயத்துக்குலாம் இது யூஸ் ஆகும். ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்டு வாங்கணும். ஓகே. ஸோ ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் கேட்டிருக்கோம், வெண்டர் ஷால் ப்ரொவைட் preliminary ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதையுமே நம்ம கேட்கணும். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் எழுதுற அளவுக்கு யார் இருப்பா அப்படின்னா ஸ்பெக்கை ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டே இருக்கிற லீட் இன்ஜினியர் தான் இந்த மாதிரி கமெண்ட்லாம் எழுதுவாங்க. நம்ம வந்து டேட்டா ஷீட் ரெடி பண்ணுங்க, என்ட்ரி லெவலில் போகிறாங்க அப்படின்னா டேட்டா ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நல்ல ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சவங்க, ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க இதை 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 எழுத முடியும். ஓகே. நானும் உங்களுக்கு 2-3 ப்ராஜெக்டோட டேட்டாலாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகே. நான் சொல்றதெல்லாம் பேசிக்கான, இதெல்லாமே நான் சொல்றது பேசிக்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம எழுதணும். ஒரு டாக்குமெண்ட்டுமே நம்ம அந்த ஸ்டாண்டர்டு இப்ப நம்ம வந்து ஒரு வெண்டர்ட்ட ஒன்னு அப்ரோச் பண்றோம்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்களா, நம்ம ஒன்னு கேட்டாதான் கொடுப்பாங்களா, இல்ல அதுக்கேற்ற மாதிரி அந்த வேரியேஷன் இருக்குங்களா பிரைஸ்? இல்ல, நார்மலா அவனுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி அதை கொடுத்துருவான். சில சில இதெல்லாம் வந்துட்டு வெண்டர் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருப்பான். எல்லா டிராயிங்ஸையும் கொடு, அந்த டிராயிங்ஸ்ல முக்கியமா வந்துட்டு ஜெனரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங் இருக்கணும். ஓகே. அதுக்குள்ள வயரிங் போர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத, இந்த இன்சைடான டீட்டெயில் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் கண்டிப்பா படிச்சு ஸ்பெக்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதை படிக்கணும். அதை நீங்க அந்த இப்போ வால்வோட ஆமா பேஸ்ட் ஆன ஸ்பெக்கு தான் பேஸான டாக்குமெண்ட். அந்த ப்ராஜெக்டை பத்தின முழு டாக்குமெண்டேஷன் அந்த ஸ்பெக்கு தான். அதை படிச்சு நீங்க எழுதணும். இதுல ஒவ்வொரு கமெண்டா போடணும். இதை வந்துட்டு ப்ராஜெக்ட்ல இருக்கிற ப்ராஜெக்ட் லீட் இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர் எல்லாம் படிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க கொடுக்குற கமெண்ட் பிளஸ் அவங்க நாலேஜ்ல ஏதாவது கமெண்ட் ஆட் பண்ணணுமான்னு பார்த்து அவங்கள ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே, இதுல பாருப்பா அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி பழைய ப்ராஜெக்டோட டேட்டா எல்லாமே அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ அதையும் ரெஃபர் பண்ணி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் நான் உட்காந்து இது பண்ணணுமா அப்படின்னு தேவையில்லை. ஸோ சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதை நம்ம ரெஃபர் பண்ணி நீங்க எழுதினா போதும். ஓகே. ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. இந்த இதெல்லாம் வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல எழுத முடியாது. உதாரணத்துக்கு வால் வைஸ் கொடுத்துருக்காங்க, இதே டேக் நம்பர் ASABI ESDV 390 340 இந்த மாதிரி ஒரு 3 டேக் நம்பர் எழுதி வெண்டர் டு ப்ரொவைட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டெம் மெட்டீரியல். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் A182 F44 வெண்டர் டு செக் அண்ட் கன்ஃபார்ம். இந்த மாதிரி டீடைல்டா எழுதுறதெல்லாம் வந்துட்டு 20 years 15 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் எழுத முடியும். கண்ட்ரோல் வால்லையே இருப்பாங்க, கண்ட்ரோல் வால் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்கு எழுத முடியும். ஸோ நம்ம பேசிக்கான கமெண்ட் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்மளால எழுத முடியும். ஓகே. ஸோ இதெல்லாமே டீம் ஒர்க் தான். நீங்க வந்துட்டு ஒரு டீம்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செய்யணும். பேசிக்கா நீங்க டாக்குமெண்டா ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அவங்களும் டேரக்டா அனுப்பிட மாட்டாங்க. லீட் இன்ஜினியரும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட காமிச்சு அவங்க ஓகே அவரும் ஒரு செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ டிசைன்ல இப்போ சில ப்ராஜெக்ட்லாம் 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி போற ப்ராஜெக்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆயில் அண்ட் கேஸ் ப்ராஜெக்டா இருக்கும். டிசைன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா நல்ல டைம் எடுத்து பண்ணியிருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அதே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் 1.5 வருஷத்துல நடக்குதுன்னா டிசைனுக்கு வந்து கண்டிப்பா 2 வருஷம் 2.5 வருஷமாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகும். ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கமிஷனிங் அதுக்கு ஈக்குவலா டிசைனும் அந்த டைம் பீரியடும் இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து நான் சொல்ற ப்ராசஸ் வந்து ஒரு லாங்கான லென்த்தியான ப்ராசஸ். நீங்க காலைல ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க அப்படின்னா ஒரு உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு நாளைக்கு ஒரு 20 டேட்டா ஷீட் பண்ண முடியுமா மேக்ஸிமம் நான் சொல்றேன். அவ்வளவுதான். நல்லா ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா உங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு வயரிங் டயக்ராம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 JB பண்ண முடியும். ஒரு லூப் டயக்ராம் கொடுக்குறாங்கன்னா உங்களால ஒரு 30-40 லூப் பண்ண முடியும். அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு நம்ம கெப்பாசிட்டி. 1000 லூப் 2000 லூப் இருக்கும். ஓகே. டீம் ஒரு 2-3 டீமா இருப்பாங்க. நீங்க டீம்ல ஒரு டீமோட இது பண்றப்போ வந்துட்டு அது ஒரு கியூமுலேட்டிவா வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஸோ இது வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் வெண்டர் வந்துட்டு. ஸோ வெண்டர் ரெஸ்பான்ஸ் இது நம்ம குவரிங்கிற காலம்ல நம்ம query எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, டீம் நம்ம டீம்லாம் பார்த்து மொத்த queries-உம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வெண்டர் படிச்சு ஒன்னொன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். ஓகேப்பா நான் இந்த இதெல்லாம் கொடுக்குறேன், ஓகே, இல்ல இந்த மெயிலோட சேர்த்து இந்த லிங்க்ல இதெல்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நீங்க இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அவன் வெப்சைட் லிங்கே போட்டு இதுல இந்த ப்ரௌசர் இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒன்னொன்னுக்கா ரிப்ளை பண்ணி லிங்க் இதெல்லாம் அட்டாச் பண்ணுவான். ஓகேவா, அட்டாச் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இப்போ இன்கேஸ் அதுலேயுமே நமக்கு சில டாக்குமெண்ட்ஸ் வரல, இதெல்லாம் நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்றான், ஓகே, இதுல அந்த மாதிரி ஏதாவது சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த டேட்குள்ள இது வேணும், திரும்ப நம்ம கிளாரிஃபிகேஷன் 2 அனுப்பணும். பர்ச்சேசர் TC2, ஓகே, வெண்டர் ரெஸ்பான்ஸ் TC1, டேட்டட் வந்து இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 11 மார்ச் அப்படின்னு போட்டு இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் இங்க இங்க போட்டு அனுப்புவான். ஓகே, சரி. ஸோ அடுத்து நமக்கு இன்னும் ஸ்டில் queries இருந்துச்சுன்னா, ஸோ அடுத்து கிளாரிஃபிகேஷன் 2 நம்ம கேட்கணும். ஓகேப்பா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இவன் இதை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கேட்லாக் கொடுத்துட்டான். ஓகே, கேட்லாக்ஸ் ஆர் ப்ரொவைடட், கேட்லாக்ஸ் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் த லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த லிங்க் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இந்த லிங்க்ங்கிறதுல வந்துட்டு ஹைப்பர் லிங்க்னு ஒன்று இருக்குங்க. ஓகே, அது வேர்டில் வரும். இது வேர்ட்லையும் இருக்கலாம், இந்த ஃபார்மெட் வந்துட்டு இதுலேயுமே இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சும்மா ஸ்பான் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க்னு போட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி அனுப்புவான். அவன் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி அனுப்புவான். ஓகே, உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பார்க்குறேன். ஸோ GISங்கிறது ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, நான் அட்டாச் பண்ணுறேன்னா இந்த லிங்க்ல அந்த வெப்சைட் லிங்கோ இல்லைனா அந்த லிங்கோ வந்து அட்டாச் பண்ணி அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டைரக்டா ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி போட்டிருப்பான். நான் உங்களுக்கு ஒரு எடிட் ஹைப்பர் லிங்க் டவுன்லோட்ஸ். ஓகே, உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்பெக்கை இதில் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா அந்த ஸ்பெக் டைரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி அவன் லிங்க் போட்டு அனுப்புவான், இல்லைன்னா டைரெக்டாக கூட அனுப்புவான். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த லிங்க் போட்டு அனுப்புறாங்கன்னா இந்த ஃபைல் வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரோ கிடைக்கும்ல? புரியல. ஜஸ்ட் அந்த ஹைப்பர் லிங்க் போட்டு அவங்க சேவ் பண்ணி நம்மளுக்கு பண்றாங்கல்ல, அந்த ஹைப்பர் லிங்க் வந்து அது எப்படி ஒர்க் கிளவுட்ல கூட ஆகுது? போட்டு அவங்க வச்சிருப்பானுங்க. சிஸ்டம் இப்போ கிளவுட்ல கூட இப்போ நம்ம ஜஸ்ட் டிரைவ் ஒரு இருக்குல்ல, கிளவுட்ல கூகுள் டிரைவ் இருக்கலாம். இருக்கிற மாதிரி அதில் போட்டு கூட லிங்க் கூட அனுப்பிச்சிடுவானுங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய கேட்குறப்ப அனுப்புவானுங்க. சில 1-2 ஃபைல்னா அதை மெயிலே அட்டாச் பண்ணிடுவானுங்க. ஓகே, ஸோ இதில் சம்டைம்ஸ் இப்போ இது நம்ம இத்தனை கேட்டிருக்கோம். ஓகேவா, கிட்டத்தட்ட 9 இது கேட்டிருக்கோம். அதில் வந்து இன்கேஸ் ஒரு 6 தான் அமைச்சிருக்காங்கன்னா நம்ம திரும்ப 2வது இதில் வந்துட்டு இன்டெலிஜென்ட் சேஃப்டி சொன்னது ஆல்வேஸ் மிஸ்ஸிங், ப்ளீஸ் ப்ரொவைட் தட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் 1, 2, 3 நம்ம 100% டெக்னிக்கலி கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, கமர்ஷியல்ல கூட ரேட் அதிகமாக இருந்தால் கூட நம்ம வாங்கிடலாம். ஆனால் டெக்னிக்கல்ல 99.9%, 0.01% இல்லைன்னா கூட நான் டெக்னிக்கலி அவன் கம்ப்ளை பண்ணல, அந்த ஒரு 0.01%, 1% அவன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதையுமே அதுவுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த வெண்டர்கிட்ட இப்போ வெண்டர் சில டைம்லாம் வந்துட்டு என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இல்லை, IP66 இல்லை, இல்லைனா வந்து SS316 மெட்டீரியல் ஹவுசிங் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. சில் சர்டிஃபிகேஷன் இந்த கண்ட்ரோல் வால்வுக்கு SIL 2 தான் இருக்கு, SIL 3 தான் இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. ஓகே, அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அவன் என்கிட்ட அதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளோதான், அந்த வெண்டர் நம்ம செலக்டே பண்ண முடியாது. ஏன்னா கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் நம்ம 100% டெக்னிக்கலி கம்ப்ளை பண்ணணும். ஓகே, 99% அவன் கொடுத்துட்டான், 1% அவன் கொடுக்கலனாலும் நம்ம அந்த வெண்டர்கிட்ட நம்ம போகக்கூடாது. 100% யாரும் நம்ம கேட்டுக்கிறத கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போகணும், அவங்ககிட்ட தான் நம்ம செலக்ட் பண்ணணும். டெக்னிக்கலி 100% செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், உதாரணத்துக்கு நம்ம 5 சப்ளைட் இருந்து வாங்குறோம், 3 பேர் டெக்னிக்கலா கொடுக்குறான், 2 பேர் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, 3 பேர் கொடுக்குறான், கரெக்டாக கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த கேஸ்ல நம்ம அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கணும், யாரு லோவா கோட் பண்றா. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு இனிஷியலா உங்களை டெக்னிக்கலாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளை இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலில் இருக்கவங்க தான் பார்ப்பாங்க. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்கெல்லாம்
ஓகே இது இவ்வளோ ரேட் வருதுன்னு அவங்க ஒரு ஷீட் அவங்க இது ரெடி பண்ணுவாங்க, யார் யார் எவ்வளோ கோட் பண்ணியிருக்கா. ஸோ நம்ம யாரு லோவாக கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணாதான் நமக்கு லாபம் அதிகம். கரெக்டாக அந்த வேலையெல்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜர் பண்ணுவாங்க. பெரிய அந்த வேலை காஸ்டிங் வர்றது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் போக போக டெக்னிக்கல் கிளாரிஃபிகேஷன் வந்து ப்ரோ, ஒன்ஸ் அந்த சப்ளையர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணுவோமா, இல்ல அந்த 3 பேர்ட்டையுமே நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்போமா? நம்ம 3 பேர்ட்டையுமே கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருப்போம். கம்யூனிகேட் பண்ணணும். ஆமா ஆமா ஒன்ஸ் ஃபைனலைஸ் ஆகுற வரைக்குமே 3 ஆமா பேருமே ஆமா. நம்ம மெயில்ல ஓகே போயிட்டு கம்யூனிகேஷன் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும். டெய்லி உங்களுக்கு வேலை டேட்டா ஷீட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் போடுறது, ஃபாலோ பண்றது, ஓகே, யார் யாருக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸல் ஷீட் போடணும். உங்களுக்கு இதுலயே தான் டே ஃபுல்லா போகும். இப்போ நீங்க ஒரு நாளைக்கு 10 சப்ளையருக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டர் கேட்குறீங்க, இல்லை ஒரு சுவிட்ச் ஏதோ ஒன்று கேட்குறீங்க. ஓகே, அந்த சுவிட்ச் நீங்க ஒரு 10 பேர்ட்ட கேட்குறீங்கன்னா 10 பேருக்கு நீங்க அனுப்பிட்டீங்க. ஓகேவா, அந்த ஏவிஎல வச்சு நீங்க அனுப்பிட்டீங்க. ஆனா நீங்க என்னைக்கு அனுப்பியிருக்கீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட், ஒரு ஃபாலோ அப் வேணும்ல. இப்போ இன்கேஸ் நீங்க இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நீங்க அனுப்புறீங்க, ஒருத்தன் ஒரு 2 நாள்ல ரிப்ளை பண்ணுவான், ஒருத்தன் வந்து ஒரு வாரத்துல ரிப்ளை பண்ணுவான், ஒருத்தன் வந்து ரிப்ளை பண்ண மாட்டான். அவன்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணணும், நம்ம என்னைக்கு அனுப்புறோம், என்னைக்கு ஆர்எஃப்கியூ இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம், அவன் என்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான், அந்த இதை கூட நீங்க ட்ராக் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய சைக்கிள் ஆஃப் ஒர்க் தான். ஓகே 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 ஓகே, ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம டெக்னிக்கலி செக் பண்ணிட்டு கமர்ஷியலில் ஓகேப்பா நீங்கள் வந்துட்டு எமர்சன் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டீம் லீடரோ இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜரோ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த காஸ்டிங்லாம் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ மீன்வைல் நம்மளோட ஒர்க்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு இது அனுப்பு, எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டிரான்ஸ்மிட்டருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒர்க்காக அவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்புட் வர வர அவங்களும் சைடில் கமர்ஷியல் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எமர்சன் போட்டுக்கப்பா ரிவிஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம டீம்ல இருந்து கிரீன் ஃபிளாக் வந்துருச்சு, ஓகே, கிரீன் சிக்னல் வந்துருச்சுன்னா நீங்க எமர்சனோட டேட்டாவை எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எஸ்பிஐல பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ நம்ம எஸ்பிஐ சைடு போலாமா? ஓகே, ஸோ எஸ்பிஐ வந்தாச்சு. இப்போ மாடியூல்ஸ் போயிட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன் இங்க இருக்கா, ஸ்பெசிஃபிகேஷன் மாடியூல், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இப்போ வந்துட்டு எமர்சன் தான் ரெடி பண்ண போறோம், ரிவிஷன் 1 வந்துருச்சு. ஓகே, இப்போ இதுலயே பாருங்க, இந்த டேட்டா ஷீட்லயே நான் ஓப்பன் பண்றேன். கவர் ஷீட்ல பாத்தீங்கன்னா ரிவிஷன் 1 இஷ்யூடு ஃபார் ரிவ்யூ. நம்ம வந்துட்டு ஒன்ஸ் நம்ம இந்த வெண்டர் தான் நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இஷ்யூடு ஃபார் ரிவ்யூன்னு போட்டு அந்த ரிவிஷன் 1ஓட டேட்டாவெல்லாம் அந்த டேட்டா ஷீட்டு, கவர் ஷீட்டு, நோட்ஸு இதெல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு அனுப்புவோம். ஓகேவா, கிளைண்ட் பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் சொல்றான் அப்படின்னா அந்த கமெண்ட் எல்லாம் வச்சுட்டு அதையும் நம்ம டெக்னிக்கல் கொரியில போட்டு அதையும் ஆட் பண்ணி அனுப்பணும். ஓகே, சில கமெண்ட்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க, என்னப்பா நீ கேட்டது இது இருக்கு. நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது நம்ம ஹியூமன் தானே, நம்மளும் நிறைய மிஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு தான் நிறைய ஃபில்டர் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ற ஒர்க்கை செக் பண்ணிட்டு நம்ம டீம் செக் பண்ணுவாங்க. நம்ம டீம் செக் பண்ணி